கையாடி பிள்ள ஹலோ 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 இது நல்லா இருக்க. ஹலோ இது நல்லா இருக்க. சார் வணக்கம் சார். சார் எது ரெண்டு மைக்குமே காப்பு கட்டிருக்க ஒழுக்கமாக பேச தங்கச்சி ஒன்று கொன்று ஒன்று எல்லாத்தையும். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? அப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? அண்ணே எப்படி போயிட்டுருக்கு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா தாய் மாமா வணக்கம் மாமா. எல்லாத்துக்கும் வணக்கப்பு. வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? ஆரம்பிச்சிருமா? பொட்டிக்கார மச்சான் ஆரம்பிச்சிருமா? பிடிமா. ஒரு நாளைக்கு சட்டையெல்லாம் போட்டு கலக்குறீங்களே, எப்படி இப்படியெல்லாம் வயசு கொரியட்டுமுனா? நான் என்ன ஒன்னுட்டா அது ஹலோ ஹலோ பசுமுல்ல பாண்டியரே சொல்றேன். எத்தனை தடவை கொழுந்து வெத்தலை எடுத்து சொல்லு. கொழுந்து வெத்தலை எடுத்து அடுத்த வரி சொல்லுவியா? இன்னும் கொஞ்சம்ல என் காலு போட்டுக்க. கொழுந்து வெத்தலை எடுத்து கொழுந்த கையில கொடுத்து வளர 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 தானே வழியும் பார்த்து பொங்கையா புதுக வழியும் பார்த்து பொங்கையா படுக்க போய் பார்த்த யாரு படுக்கையில கேட்ட
ஆம்பளைங்க நல்லா இருக்கணும்டா. பாசமுள்ள பாண்டியரே பாசமுள்ள பாண்டியரே எனக்கு இது வேணும். எது? இந்தா அதெல்லாம் இங்க இருக்குது. அதெல்லாம் வேணாம் சார். அந்த அது மட்டும் கொடுங்க. செல்லு வேணாம். மை செட்டு, நம்ம மை செட்டு அண்ணன் வேணாம். அது வேணாம். ஏன் அது என்ன துரு பிடிச்சா கிடக்குது? இல்லை துரு பிடிச்சா கிடக்குன்னு கேட்குறேன். உங்களுக்கு நல்ல மரியாதை இல்லை. நீங்களே இப்போ வந்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க சார். வேணாம், அப்புறம் உள்ள தள்ளிடுவோம். தன்னனானே தன்னனடாரே தன்னனானே பல்லாக்கு குதிரையில பவனி வரு மீனாட்சி, பல்லாக்கு குதிரையில பவனி வரு மீனாட்சி.
சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மனப்பாற சத்திய புரியா மயிலாட வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மனப்பாற சத்திய புரியா மயிலாட வந்தாளா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா முட்டாத சர்பட்டி குழம்பில சங்கட்டி விட்டார கல்லிகளுக்கு முட்டார போட்டாரா முட்டார போட்டாரா முட்டார போட்டாரா என்ன வேணாலும் வாங்கிடலாம் என்னங்க சார் ஆசீர்வாதம் எல்லாம் வேணாலும் வாங்கிடலாம் பணங்காசு கூட சம்பாரிச்சிடலாம் ஆமா இது ஒன்றும் வாங்க முடியுமா முடியாது பெரியவங்கள்ட்ட இது வாங்குறது அந்த வார்த்தையை வாங்க முடியாது பெரியவங்கள்ட்ட அந்த வாங்க வார்த்தை இருக்கு ஆத்தாடி பெரியவர்கிட்ட வாங்குறது பெருமாள்கிட்ட வாங்குற மாதிரி இருக்குது அதனால நம்ம ஆமா உள்ள விடு மணவை சேர்ந்த எஸ்பி சத்யபிரியா டான்ஸ் அவர்களுக்கு வீரவண்டிய கட்டபொம்மன் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடு போட்டு கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் என் சரவும் என் நாடக அமைப்பாளர் என் அருமை மாமா தாமரச்செல்வன் சார்பாகவும் எங்கள் நாடுகுடி சார்பாகவும் வணக்கம். மாமா தான், ஆனால் அவர் இந்த நிலைமையில் போய் பார்க்க முடியலைன்னு ஒரு வயிற்றுச்சேன். ஏன்னா நம்மளாம் ஒரு குடும்பத்து ஆளுகண்ணே போய் பார்க்கலன்னு பேசவே சங்கட்டமாக இருக்குது. கோச்சுக்காய்ங்க, நீங்கள் காலையில் எனக்கு சம்பளமே கொடுக்க வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும். அதனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? பப்புனு யாரு? பப்புனு வாத்தியாரு. யாருக்கு? தங்கராசு, வீரமணி, சைக்கிள் சாக்சன், ரஞ்சித்து, குணா, பெருமாள், என்ன எத்தனை பப்புனை உருவாக்க போறான்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் போய் அவர் இந்த வேலை பார்த்தவரா? எந்த வேலை? வாத்தியார் சொல்லி கொடுத்த வாத்தியாருமா. அப்படிங்களா? அவங்களுக்கெல்லாம் அவங்க போய் இந்த வேலை பார்த்தவர் வெளியே வரட்ட அத்தனை பப்புனு நல்லவர் முத்துமான சிஷ்யன் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா பேச்ச நிப்பாட்டுங்க, பேச்சு வார்த்தையே சரியில்லை. பொட்டிய நொறுக்கி போடுவேன். உள்ள உட்காந்து பவுரு போட முடியல. நீங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல எனக்கு அடிவயிறு அப்படியே தீ பிடிச்சி மாதிரி. பேச்ச நிப்பாட்டுங்க சார். இந்த சத்யபிரியாளுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டு, நாடகமே நம்ம நாடகம். நீ எத்தனை சிஷ்ய உருவாக்கி இருக்க? என்ன சார் எத்தனை சிஷ்யன்னு? சாந்தி பிரியாரு. சாந்தி பிரியாரு. காஞ்சனா யாரு? எங்க நான் வெளியே சொல்லலையே சார். எங்க அப்பா எங்களுக்கு தெரியும், நான் வெளியே சொல்லல சார். ஆனா நீங்க லிஸ்ட் விடுறீங்க, ஆனா நான் விடல. வெளியே சத்யபிரியாவுக்கு சத்யபிரியாவுக்கு பதில் சொல்லிட்டு போக சொல்லு. நாடகமே நம்ம நாடகம். காலையில 8 மணி வரைக்கும் கூட நாடகம் ஊருக்காரங்கள்ட்ட நம்ம மன்னிப்பு சரிங்களா? எனக்கு பதில் சொல்லிட்டு மட்டும் போக சொல்லுங்க. லேசா நினைக்காதீங்க சார். தாமரை செல்வம் போடுற ஆளுகளை லேசா நினைக்காதீங்க. நல்ல ஆளுகளை தான் போடுவாரு. பதில சொல்லிட்டுமா நம்மளா பெருமையா பேசிக்க கூடாது. வெளியே வரட்டும் வாங்க. இதுலயே தெரிஞ்சுட்டீங்கல்ல, நீயும் பேசுற. இதுலயே தெரிஞ்சுக்கிடுச்சே. உன் பக்கத்து ஊருக்காரங்கிறனாலயா? இல்ல நீங்களும் அவரோட சேர்ந்து சால்ரா போடுறீங்களே? இவ்வளவு சத்தம் போட்டு காணமே. வேண்டானே. சத்யபிரியாட்ட போட்டு ஓடாதீங்க, தோத்து போயிருவீங்க. இப்போச்சும் பயப்படாம வர சொல்லுங்க சார். ஏய் பேரக்காபா பாறையில நாங்க ஆடி இருக்கோம். மதுரமே பொட்டலில மெடல் வாங்கி இருக்கோம். போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. ஓடுறப்ப என்ன கூட்டம் ஓவரா தெரியுது. தொப்பலாக்கரையில் சொன்னாங்க, எங்க நைனா தாமரச்செல்வன் நைனா சொன்னாரு, அடே தம்பி தொப்பலாக்கரைக்கு போடா, நீ பெருங்கொண்ட வியாபாரி. ஏன்னா ஆளு கூட்டம் நிறையா இருக்கு, அங்கே போனால் நல்லா வியாபாரம் இருக்குன்னு சொல்லி விட்டாங்க. நம்ம தொப்பலாக்கரையை நம்பி நானும் வந்திருக்கேன். ஏதோ வியாபாரி நான். நம்ம வியாபாரமே என்ன வியாபாரம்? வெள்ளைப்பூண்டு வியாபாரம். நான் அசிங்கமாவெல்லாம் பேச மாட்டேங்க. மற்ற ஆள் மாதிரி வெள்ளைப்பூடி வியாபாரம், அந்த வியாபாரம் ஓட மாட்டேங்குது.
சரின்னு அதை விட்டுட்டேன். அடுத்த வியாபாரம்டான்னு பார்ப்போம் அப்படின்னு மிளகாப்பொடி வியாபாரம் பார்த்து அதுவும் போச்சு. அதுக்கடுத்து உப்பு வியாபாரம் பார்ப்போம்னா உப்பு மழை பெஞ்சு கரைஞ்சிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி வியாபாரம் நிறைய வியாபாரம் கொண்டுட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இப்போ வந்து எங்கே இடித்த மாதிரி இருந்துச்சு, எதில் இடிச்சிற மாதிரி இருந்துச்சு. அம்மையார் என்னமே சொன்னாங்களே, இன்னைக்கு வரட்டும் வகுத்த எரியுதாம்ல எடிங் ஓத்தா சொல்றேன் வயிறு எரியுதான். எடிங் ஓத்தா கூறுகட்ட கண்டாளி மலை வயிறு எரியுதா? ஏன் நான் சொல்லி கொடுத்தேன், பிள்ளைய நல்லா இருக்கேன், நல்லா ஒரு 10 குடும்பம் நல்லா வாழுது. நீ டான்ஸர் தானே, எங்க ஒரு டான்ஸ் இருக்குனாலும் சொல்லி கொடுத்து நம்மளை மாதிரி வரணும்னு சொல்லி உனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சா? நீ எல்லாம் பேசுகிற வகுத்த எரியுதான். எரியக்கூடாது. யாரையும் வாழ வச்சுத்தேன் இந்த முத்துவேலு பழக்கம். எவனையும் கொள்ளையடிச்சு பிழைக்கிறவே நான் கிடையாது. இதெல்லாம் வந்து தென்னாட்டு காலை. எந்த எந்த நிலத்தில் எப்படி உழுகணும், எந்த நிலத்தை எப்படி உழுகக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இந்த நிலத்தில் அமுக்கி உழுதா நல்லா இருக்கும், இந்த இடத்த கொஞ்சம் மேலே ஏற்றி உழுதா நல்லா இருக்கும் அப்படின்ற பரம்பரை நான். நீ எல்லாம் பேசுகிற பார்ப்போம், எதிர்க்கும் பிள்ளையை விசாரிப்போம். ஹலோ, என் தலையெழுத்து உன்கிட்டலாம் வந்து இந்த வார்த்தை கேட்கணும்னு, எந்த இடத்துல எப்படி உழுவணும், எந்த இடத்துல எப்படி போகணும்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நாங்க பொம்பளைய பார்த்து சொல்லணும், நீயா பார்த்து சொல்லக்கூடாது. ஐயோ இருமா இருமா தள்ளிப்பாரா என்னடா என்ன யாரு மோருங்கற போட்டேனோ பூர் வளண்டுவாங்க மோர ஓட்டம் பொட்டி காணா போற. சத்யபிரியா வேண்டாம் முத்துவேலு, தேவையில்லாத வேலை பாக்குற. அதிகமா பேசுற வேலை நீ வச்சுக்காத. இந்த வளவளண்டு பேசுற பொம்பளை எனக்கு பிடிக்காது. அதிகமா பேசுற ஆம்பளை பாத்திரமா சத்யபிரியா பிடிக்காது. நீ என்ன கிழிச்சு கேப்பறட போற? டேய் என்ன சங்க அறுத்து போடுவேன். இவரே அந்துவகம் பாத்துக்க. ஆமா அந்துவ வாயில வச்சிட்டு போய்க்க. என்ன யாரு மோரு, என்ன யாரு மோருங்கற? ஓடாங்கிட்டு உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிறீங்க. எனக்கு மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். நான் தாய் கோம நினைக்கிறேன். நானும் உனக்கு ஆணுக்கு மரியாதை கொடுத்து ஜானுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அந்த ஆணுக்கு மதிப்பு கூட வேணாம், முத ஒரு ஜானுக்கு மதிப்பு கொடு. அந்த ஜானுக்காண்டி தான் உனக்கு இவ்வளவு நேரம் நிக்க விட்டுருக்கேன். இல்லன்னா எந்த ஆம்பளை சத்யபிரியாட்ட நிக்கிறேன்னா பயம் வேணும். இன்னொன்னு இந்த முத்துவேலை யாரோடையும் அன்புக்குமா மாட்டேன். ஆனா வந்தாச்சு ஓத்த 60 வயசு கிளவியா இருந்தாலும் சரி விடிய விடிய உருட்டிக்கிட்டு கூட கிடப்ப விட்டுட்டு போக மாட்டேன். இந்த முத்துவேல்ட்ட வம்புக்கு வரணும் தானே சத்யபிரியால மாமா போட்டிருக்காரு. நீ என்ன கிழிக்க போறன்னு தெரிஞ்சுதானே வந்திருக்க. இப்ப தெரிய போகுதுடா என்ன யாரு மறுபடியும் யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வரையில சயனம் சரியில்லை, கொலகாரியா என்னை ஆக்கிட்டு போயிடாத. இன்னும் உனக்கு சரியில்லை நினைக்கிறேன். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கல. ஒரு பெரிய வீரபுத்திரன தம்பி உங்களை பார்த்த உடனே ஐயோ வாங்க அப்படின்னு நடுங்கிட்டு நிக்கிறான். ஆமா இவங்க பெரிய பூலாந்தேவி தங்கச்சி. பெரிய சொன்னாலும் சொல்லாட்டியே சத்யபிரியா பூலாந்தேவி தங்கச்சி தான். என்னை பார்த்துதான் நீ பயந்துட்டு போன, உன்னை பார்த்து நான் பயந்துட்டு போன கிரகமா. இது என்னைக்கு அசராத கட்ட, என்னைக்கு அசையாத கட்ட பெண்கள் தான். யாரு நாங்க இங்க பாரு என் தாய்மார்கள் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க மூத்திரத்தை வாங்கி கூட உனக்கு அறிவு வரும். நல்லதா போச்சுமா. தாய்மார் மூத்திரத்தை கூட நான் குடிச்சிருவேன். நான் ஆம்பளை மூத்திரத்தை மட்டும் குடிக்க மாட்டேன். பல வாடை அடிக்கும். ஏன்னா சரக்க மாத்தி அடிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாங்கிறாரு, அதனால அங்க குடிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொன்னு கோவப்படுறீங்க? அது பல வாடை வரும். இல்லனே ஏன் சொன்னு கோவப்படுறீங்க? இப்ப என்ன நடக்குது? என்னது? ஜக்கம்மா கோயிலுக்கு என்ன நடக்குது? நாடகம் நடக்குது. ஒரு திருவிழா வைக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க. கும்பாபிஷேகத்துல என்ன பண்ணுவாங்க, 22 தீர்த்தம் கொண்டு வருவாங்க. 22 தீர்த்தம் கொடுத்தாலும் கடைசியில என்ன தீர்த்தத்தை கேட்பாரு ஐயர்? என்ன தீர்த்தத்தை கேட்பாரு? என்ன தீர்த்தத்தை கேட்பாரு? கோமியம். என்ன கோமியம்? மாட்டு கோமியம். பசுமாட்டு கோமியத்தை கேட்பார்ல, அதுல எந்த மாட்டு கோமியம் கேட்பாங்க? கொட்டை மாட்டு மூத்தம். அதாங்க எந்த மாட்டு கோமியத்தை கேட்பாங்க? பசுமாடு. கண்ணு போட்டது கேட்பாங்களா, கண்ணு போடாது கேட்பாங்களா? கண்ணு போட்டதுல அதைத்தானே கேட்பாங்க. அதை தெளிக்கையில நீ ஆணு பார்த்தேன்னு வச்சுக்க, அது உன் வாயில விழுவுமா விழுவாதா? அருமையா பேசுறீங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இப்ப எதா இருந்தாலும் பொம்பளை மூத்திரம் தான் வேணும்னு நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேம்மா. இப்ப கண்டு போட்ட மாட்டில் கோமியம் முடிப்பாங்களா, கண்டு போடாத மாட்டில் கோமியம் முடிப்பாங்களா? கண்டு போட்ட மாட்டில். கண்டு போட்ட மாட்டில். கண்டு போட்டாத மாட்டில் பிடிப்பாங்களா? பிடிக்க மாட்டாங்கல்ல. அப்ப மாட்டை கண்டு ஓட வைக்கிறது யாரு? யாரு? இந்த ஆம்பளை. யாரு சொன்னது? நாங்க இல்லாம உன் மூத்திரத்தை தொலைக்க சொல்லுவாப்போம். யாரு சொன்னது? நீங்க நாங்க பார்த்து நினைச்சாத்தே மோச்சம் இல்லைன்னு வச்சுக்க.
பெரிய வீச்சமா போயிடுவேன். அதெல்லாம் உண்மைதாங்க. அதெல்லாம் இப்ப சொல்றீங்கல்லண்ணே, அதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான். அப்ப உள்ள ஆம்பளை வயர்ல 10 ஏக்கர் விழுதாலும் வீட்டுல வந்து 10 பிள்ளை 15 பிள்ளை 18 பிள்ளை கூட ஆஸ்பத்திரிக்கு பெக்கா போகாம ஒவ்வொரு பிள்ளை இத்த தண்டில பெத்தாங்க. நீங்க சொன்னது சரி. என்ன இருமா, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அந்த காலத்துல 10 ஏக்கர் உழுதாக, அங்கேயும் உழுதாக இங்கேயும் உழுதாக 10 பிள்ளை பெத்தாக. அப்போ குடிச்ச உணவுகள் என்ன? பூரா கேப்பைக்கூழு, கம்மங்கூழு, சோளச்சோறு, வராஞ்சோறு, குதிரைவள்ளிச்சோறு, இப்படி வரகு சோறு. அப்போ சாப்பிட்ட உணவுகள் பூராமே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அப்போ எல்லாம் மொச்சப்பயிர் ஒரு விடி அவிச்சு போட்டாலும் ஒரு ஆள் திண்டு விடுவாங்க. இன்னைக்கு 4 வயிறு நீ திண்டு விடு பார்ப்போம். அந்த காலத்தில் நல்ல உணவு அணிந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் இருந்த தாய்மார்கள்லாம் 5 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு பால் கொடுத்தாங்க. 5 வயசு வரைக்கும் பால் கொடுத்தாலும் திருப்பி 6 வயசு வரைக்கும் ஓடுவான். அப்போ என்ன செய்வாங்க, இன்னமும் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுறான். அப்படி இது கச்சமட்டி காயை பிடிக்கி தடவி வச்சுருவாங்க. வாயில் வச்சது கசப்படுத்துறமுட்டு. அப்போ அந்த காலத்தில் 5 வயசு வரைக்கும் பால் கொடுத்தாங்க. இன்னைக்கு பாரு, அந்த காலத்தில் கொடுத்தது பூரா ஜாக்கெட்டு பால், இன்னைக்கு பிள்ளை இருக்கிறது பூரா பாக்கெட்டு பால். அப்புறம் பிள்ளை எங்கிட்ட மனுவாகும்? நீ எல்லாம் பேச்சு பேசுகிற. இந்த உட்காந்துருக்கேன் பாரு சவள பிள்ளை. காரணம் என்ன? யாருனால? வந்த பூரா உங்கனால வந்தது. இன்னொன்னு, நீங்க எல்லாம் அமுதப்பால் கொடுத்தோம்னா உங்களுடைய மரியாதை போயிருமா அப்படின்னு சொல்ற யாரு? நீங்க. மேல இருக்கிற யாரு? ஆகாசவாணி. கீழே இருக்காரு பூமாதேவி. உன்னை பெத்தது யாரு? ஒரு பெண்ணு. உன்னை கட்டுக்கு போற யாரு? ஒரு பெண்ணு. உன்னோட கூட பிறந்தது யாரு? ஒரு பெண்ணு. இது என்ன நாடு? தாய் நாடு. கால்ல முள்ளு குத்துறது. அம்மா. யார சொல்லி கூப்பிடுறீங்க? அம்மாண்டுவோம். ஏன் உங்க அப்பால கூப்பிட வேண்டியதானே? அப்பா தானே உன்னை பெத்தாரு, உங்க அப்பால கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு அம்மால கூப்பிடுற? எதுக்கு அம்மால கூப்பிடுற? இப்போ உங்க ஆளுங்க எல்லாம் தாங்கிட்டு இருக்க யாரு? யாரு? பூமாதேவி. நாங்க விட்டா நீங்க எங்க போவீங்க? கீழே. எது கீழே? உள்ள பள்ளத்துக்குள்ள. குழிக்குள்ள போயிருன்னு சொன்னானா? குழிக்குள்ள போயிருவோம்மா. அப்படி சொல்லு. உங்க பள்ளத்துக்குள்ளங்கிற பள்ளம்னாலும் ஒண்ணுதான், குழினாலும் ஒண்ணுதான். உங்க குழிக்குள்ள போயிருவோம்னு சொல்லியா? குழிக்குள்ளதான். எங்க குழிக்குள்ள இல்லையா? குழிக்குள்ள போயிருவோம். அப்படி சொல்லக்கூடாதுல்ல, இது பெண்ணு தானே. ஆமா. அப்ப இந்த குழிக்குள்ள தானே போவோம். எந்த குழிக்குள்ள? திருந்தாத ஜென்மம். என்ன? எதுக்குள்ள போவீங்க? அதத்தான் இந்த பொந்துக்குள்ள போகமுட்டேன். குழிக்குள்ள போகணும்னு சொல்லியா? அப்போ போய் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது யாரு? ஒரு பொம்பளை. நாங்க மனசு நீங்க சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். மேல இருக்கிறது யாரு? கீழே இருக்கிறது நடுவுல இருக்கிறது யாரு? இந்த ஆம்பளை யாரு? இப்ப பூரா தாய்மார்கள்லாம் வேக்காடுறோ அப்படியே வெந்து போய் உட்காந்துருக்க காத்தடிக்காம. அப்ப காத்துன்றது யாரு? வாயு பகவான். நாங்க வந்து விட்டாத்தேன் அந்த காத்து வந்துருச்சுன்னா அப்பாடி அப்படி யார சொல்ற? எங்களை ஆம்பளைய. அப்ப அந்த இடத்துல சுகத்தை கொடுக்கறது யாரு? இந்த ஆம்பளை. உனக்கு நான் சுகம் கொடுத்தாத்தே உனக்கு இது இல்லைன்னு வச்சுக்க வெந்து கசிஞ்சு போயிருவேன். தெரியுமா? சுகம் கொடுக்கற வந்து ஆம்பளை தான். பொம்பளைக்கு வேலையே இல்லைங்கிற. அவெல்லாம் சிரிக்கிறியல்ல, இந்த 5 மம்மகன மெண்டையனா எத்தனை பேத்துக்கு சுகம் கொடுக்க காத்திருக்காங்க தெரியல. சரி, நீ ஏன்னா மாமா சொல்லியிருக்காங்க 12 வரைக்கும் தான் நீ இங்கே நிற்கணும், கதை நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன தூக்க வந்திருக்க? உடனே நான் என்னத்துக்கு தூக்குறேன்? என்ன தூக்கத்துக்கு ஒன்னால முடியாது. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் ஒரு வியாபாரி. என்ன வியாபாரி? நீ என்ன வியாபாரி? நீங்க என்னமா வியாபாரி? ஏயா கேட்குறேன். இங்கே வாரி, என் குடும்பம் பெரிய குடும்பம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, பிள்ளைக்காய், பறையங்காய், சட்டிக்கிழங்கு, முட்டைக்கிழங்கு இப்படி கொண்டு வந்து என்னங்க பண்றது? என் குடும்பம் பெரிய குடும்பம், செலவுக்கே பத்திரம் இல்ல. என்னமா உருண்டையா? ஆமாண்ணே, செலவுக்கே பத்திரம் இல்ல. என்னமா உன்னது பூரா உருண்டை? ஆமாயா. என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? ஏமா கத்திரிக்காய் போயும் பத்தல. அதெல்லாம் உள்ள போனா பத்துமா? ஏமா அப்ப இந்த கத்திரிக்காய் போய் பத்தல. தக்காளி பழம் போயும் பத்தல. கத்திரிக்காய் போயே பத்தலன்னா தக்காளி பழம் போய் பத்துமாயா? ஆண்டாவா. ஏமா அந்த பூசணிக்காய் அதுவும் போய் பத்தலையே. ஆடா ஆண்டாவா. ஏமா இந்த கருணைக்கிழங்கு அதுவும் போய் பத்தல. ஆமா, அம்புட்டும் போனா பத்தாது. ஏமா இந்த பிளாப்பழம் போய் அதுக்கும் போய் பத்தலையே. அதுவும் பத்தல. ஏமா இந்த போஸ்ட் அதுக்கும் போய் பத்தலையே. அப்ப தண்டவாளத்தை கொண்டாந்து தண்டவாளத்தை. சேமா உங்கது அந்த வியாபாரி. நான் என்ன வியாபாரி? நீங்க என்ன வியாபாரி? முருங்கக்காய், வெண்டைக்காய், சரி, கொத்தவரங்காய், சரி, நமது வெள்ளரிக்காய், இப்படி பல வியாபாரம்மா. பல வியாபாரம் பத்தி இப்ப எப்படி இருக்குது? நமக்கு பிசினஸ் நல்லா ஏறுது. இருக்க உங்களுக்கு ஏறுது. எனக்கு நஷ்டமா போகுது, உங்களுக்கு இருக்க ஏறுது. எனக்கு லாபம், உனக்கு நட்டத்துல போகுது. ஆமாயா, எப்பயும் நட்டமாத்தான் போகுது. எப்பவுமே நஷ்டத்திலே போயிட்டு இருக்கியா? இல்லம்மா,
எப்பயுமே நட்டமா தான் போதா? ஏய் நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. சரி எப்படி இழந்த பழம் இழந்த பழம் இது காய்ச்ச வந்த பழம் இது தேனாட்ட இனிக்கு பழம் இது எல்லோரும் வாங்க பழம் இது இலைக்கிற பிறந்த பழம் நீங்க எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா எடுத்துக்கிற பழத்துல இம்மா பரிசு சைசியா குத்திலோ வாய்க்கு அடக்கமா நீ கடிச்சு பாட்ட வாட்டமா தின்னு பாருங்க தின்னு பாருங்க ஏறுங்க. உங்களது இழந்த பழ வியாபாரம். நானும் வியாபாரி தாமா. நம்மது புளியம்பரம் 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 பெட்டிக்காரிக்கு கொட்டை எடுத்த பழம் தேனாக இனிக்க பழம். எத்தனையோ பேருக்கு புளியம்பரம் பார்த்தையா இம்மா செஞ்சு பார்த்தையா எத்தனையோ பேருக்கு புளியம்பரம் பார்த்தையா இம்மா செஞ்சு பார்த்தையா கையில அடக்கமா கரைச்சு மக பழக்கமா வாங்குங்க ஐயா வாங்குங்க. ஏமா என்னங்க உங்களது இழந்த பழம் ஆமா என்னது புளியம் பழம் சரி ரெண்டையும் ஒண்ணா சேர்த்தோம்னா வேண்டாம் 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 ஏம்மா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் 5 வருஷத்துக்கு என் முகரையில முழிக்க சொல்றத கேளு. ஏன்னு கேளு. உன் பழம் கெட்டு போயிரு புழு வச்சு போகும். ஐயோ வேண்டாம் உன் பழம் புழு வைக்காம இருக்கணும்னா ஏய் அந்த பழத்துல மருந்தடிச்சு வச்சாச்சு புழுக்காது. இல்லைங்கய்யா இந்த பழத்துல புழு வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வைக்காதியா வச்சிரமா இழந்த அத பழத்துல வைக்காதுங்க தம்பி இழந்த பழத்துல அண்ணே இருமா, அண்ணே, இரு. புழு வைக்காதுண்ணே சொல்றத கேளு. புழு வைக்காது கொட்டை வத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்னு கேளு அது இல்ல. அதே ஊற வச்சு அதை உரல்ல போட்டு இடிச்சு அதையும் சேல்ஸ் பண்ணிடுவோம். ஆறு தம்பி இழந்த பழத்துல புழு இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல அந்த கேளு. அந்த அந்த இழந்த பழத்துல என்ன சேர்த்தா புழு வராது. புளியம்பழத்தை சேர்க்கணும். புளியம்பழத்தை சேர்த்தாத்தான் புளி விட்டு போகாது. அதனால அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி அது ரோசா பிளவிக்காரி ரோசாப்பூ ரவுக்கங்காரி சத்திய பிரியாணி எந்த போடு போட்டாலுமே எந்த போடு போட்டாலுமே நல்லூர் முத்து வேலை உன்னை ஏறெடுத்து பார்ப்பதில தனனா தனனா தனாதனானே ஓடி தனனா தனனானே தன்னானே ஒரு தனனா தனனானே தன்னானே. புத்தி கட்ட மடப்பையல பொட பொட பொடி பையல புத்தி கட்ட மாட பையல போட போட பொடி பையல புத்தி கட்ட மடப்பையல எனக்கிட்ட சின்ன பையல நீ என்னென்னமோ பேசுகிற உனக்கு எனக்கு சண்டை இங்க உடைய போது மண்டை உனக்கு எனக்கு சண்டை இங்க உடைய போது மண்டை உனக்கு எனக்கு சண்டை உடைய போகுது மண்டை படி படி படிச்சிருக்கு புத்தி கட்ட மடச்சிருக்கு படி படி படிச்சிருக்கு புத்தி கட்ட மடச்சிருக்கு என்ன நம்ம பேசிக்கிட்டு இங்க காட்டுற நீ எதை எதவோ பேசிக்கிட்டு இங்க ஆட்டுற. என்ன ஒதுங்குற மூக்கு அத்து போய் கடாலிமலை எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தாடா ஏ வாத்தியாருக்கு வாத்தியாருக்கு ஏமா வாத்தியாருக்கு நாங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஏ என்ன மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் ஊருக்குள்ள நம்மள ஏசுறாங்க அட ஒண்ணு ஒண்ணா எனக்கு வேலை பேசுறாங்க. ஏ சின்ன மச்சான் செவத்த மச்சான் எதுக்கு புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள மனப்பார சத்தியப்பிரிய யாரு மச்சான் உன் காதுக்குள்ள கலேசா கேளு மச்சான்
வர்றாங்க. போண்டிதானே ஏன் இந்த பையன் பயப்படுற? போண்டிதானே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்தமல்லி பச்சை கீரை போலவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே நாங்க கேட்கல பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சப்பா வெந்த சரு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேட்போம் ஆனா கிடைச்சதெல்லாம் நெல்லு தூரு. நாங்க கேட்டதெல்லாம் கேட்போம் ஆனா கிடைச்சதெல்லாம் நெல்லு தூரு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சப்பா வெந்த சரு நாங்க கேட்கல. நான் கேட்டதெல்லாம் கேட்போம் கூலி ஆனா கிடைச்சதெல்லாம் நம்ம கூலி. என்ன வந்ததுலேருந்து பார்க்குறேன் என்ன தள்ளி தள்ளி விட்டா என்ன ஆட்டம்? கட்டிப்பிடியா ஒரு பப்புண்டு அடிச்சிடறேன் என்ன லேஜா தொட்டுக்கிட்டு ஆடணும்ல இப்போ என்ன பிடிச்சிட்டு கண்டாலுமே தள்ளி தள்ளி விடுறா. அணைச்சடியா ஆய் அப்படியா மச்சான்? லெலச்சு அடிக்கணுமா? சட்டை கிழிஞ்சு வர முடியுமாப்ல? பரவாயில்லையே, நிலச்சு அடிப்பியா? ஒருவேளை ஐயா ஐயா ஒருவேளை என்னப்பா சரி ஐயா ஒருவேளை பாடி மணி முடிச்ச முண்டையா இருப்பாளோ? சரி பண் பரவாயில்ல, ஆடனா ஆடிக்கிட்டே இருக்கலாம், பாடினா பாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நாடகம் வந்து கதை நாடகம். இப்போ வேறு நாடகமாக இருந்தால் இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது வந்து வீரவண்டிய கட்டப்பும் நாடகம். அதனால் நம்மளுடைய பணியை ஒதுக்கிட்டு அடுத்த ஒரு பணியை தொடங்குவோம். பரவாயில்ல, உங்களை பார்க்கல அந்த கேப்டனை நினச்சி அந்த காதல் வெண்ணிலா மாதிரி எப்படி உன்னை காதலில் வச்சிருக்கேன் தெரியுமா? காதல் வெண்ணிலா கைகள் சேருமா சொல்லு பூங்காட்டி சொல்லு பூங்காட்டி இமையாக நான் இருப்பேன், உனக்காக காத்து ரசிப்பேன். பல ஜென்மம் நான் எடுத்து உனக்காக காத்திருப்பேன். காதல் வெண்ணிலா கைகள் சேருமா சொல்லு பூங்காற்றே, சொல்லு பூங்காற்றே.
லிங்கமே சாம்ப சதா ஜீவ வணங்கிடும் தேவா அங்கடம் ஒரு எங்கமிரு சங்கம் மூலங்க அம்பிகை வணங்கும் தேவா அங்கு நடம்புரி எங்கும் இரு ரங்கம் முழங்கிட அம்பிகை வணங்கும் தேவா நடம் ஒரு எங்கமிரு சங்க அங்கு நடம் ஒரு எங்கமிரு சங்க அங்கு நடம் ஒரு எங்கமிரு சங்கம் மூலங்க அம்பிகை வணங்கும் தேவா மகாருவா ஆதி வணங்கிடும் தேவா தேவாதி தேவர்கள் மந்திரமே இங்கு தங்கியிருக்கின்ற தாய்மார்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் பட்டமற்றவர்களுக்கும் அடியேன் கரத்தால் வணக்கத்திற்கு கல் செல்கின்றேன். வணக்கம் 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 வணக்கம். இங்கே கட்டமாக வடபெண் நடிக்கும் உப்புளிங்குண்டு பாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய தொப்புளாக்குரம் கிராமத்தார்களுக்கும் இங்கு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என மனமான நன்றியை தெரிவித்து என் கதை செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கமால் 9 கமலமா 18 தொட்டியராம் என் தொட்டியர் குலங்காக்க வந்த துறமலை சக்கரை தாயே பட்டத்தரசி வெள்ளையம்மா உன்னை வணங்கி நான் கதை செல்கின்றது வீரவாண்டிய கட்டப்பொம்மா தாயே நீதான் காத்தர வேண்டும், நீதான் காத்தர வேண்டும்.
வாங்க. கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த திரு எஸ்கே போதகுரு கம்பளம் பட்டாளம் அவர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய துப்ளாக்கரை கிராமத்தார்களுக்கும் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞர் அணி மன்றத்தார் அனைவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் நமது ராஜ நடிகருமான திம்மாபுரத்தை சேர்ந்த தாமரை செல்வன் அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றியோட வணக்கம் 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 வணக்கம். ஏப்பா இவனுக்கு இத்தந்தண்டி துண்டு அதுக்கு போட்டே ஒரு கர்ச்சிப்பை மேலே போட்டு விடாம. பரவாயில்லையே. என் மதமும் சம்மதம் தான். எதை போட்டாலும் ஏற்றுக்கிருவேன். ஆமாம். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும். 1000 கம்பளம் 100 பரிவாரம். கம்பளம்னு சொல்லியா சம்பளம் முக்காத. சம்பளம் இல்லைங்கண்ணே கம்பளம். 1000 கம்பளம். அட்டதான் இந்த செப்புறேன். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும். தம்பி போத அண்ணே வர்ற கம்பளம் பூரா 1000 கம்பளம் 100 பரிவாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம்ங்கிறிய. ஆமாங்கண்ணே. இந்த 1000 கம்பளம் தெரியுது. சரிங்கண்ணே. இந்த 100 பரிவாரம்ங்கிறது அது என்ன? யாருக்கு தெரியும்? ஒரு கம்பளம் சொல்ல மாட்டேங்கிறானே. எனக்கு தெரிஞ்சாத்தான் நான் சொல்லியிருப்பேன்ல. சொல்லியா? எல்லாரும் சொல்றாங்கன்னு நான் சொல்றேங்கண்ணே. உனக்கு தெரியுமியா? 1000 கம்பளம் 100 பரிவாரம். அப்படின்னா 100 பரிவாரம் என்றால் பரி என்றால் குதிரை. பரினா? ஆமா குதிரை. 100 குதிரை படை வீரர்கள். குருதையா? குருதை இல்லைங்கண்ணே குதிரை. அப்ப மதுரைக்கு மருதைங்கிறான். ஆமா. மானா மருத. ஆமா. சிவசங்க. அது படிக்காதவங்க சொல்லுவாங்க. சரி. படித்தவங்க என்ன சொல்லுவாங்க? மானா மதுரை சிவகங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தூ போடணும். ஆமா. அது மாதிரி குதிரைக்கு குருதல்ல குதிரை. குதிரை. 100 குதிரை படை வீரர்கள் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மன செம்பதி கம்பளம் சில்லவாறு கொல்லவாறு வேக்குலவாறு தோற்குலவாறு கம்பளியவாறு காப்பிளியவாறு வீர கவுண்டவாறு தொட்டியவாறு பாலவாறு மொத்தம் 90 கம்பளம். அந்த ஒளிசேஷி மன கட்டபொம்மன் ராசா ஊமத்திரு மகராசா சிவன் தானாதிபதிகள் மூவரும் மீட்டையும் கேட்கணும். அந்த ராமதாஸ் மேல்மலையில் வச்சுக்கிட்டு 1000 மைலுக்கு அப்பால் வெள்ளையன் ஒரே அடியில் ஊழமுக்கு வெளியே வந்துடும். என்னங்கண்ணே 1000 மைலும் செப்புங்க. அட்டதானே நான் செப்புறேன். அட்டை செப்புறா 1000 மைலுக்கு அப்பால் வெள்ளையன். மயில் காதுப்பா. சரிண்ணே. மயில் 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 இல் 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 குண்டிகள். மயில் ஏதுரா? மயில் ஏதுரா? மயில் மயில் மா அட்டதானே நான் செப்புறேன். மா மா ஈ ஈ மயில். இது என்ன பெரிய வம்பு மசிராவில் பேசுறீங்க? நீ என்னப்பா வீம்பு மசுராவே பேசுற? இந்த விலமயில நீங்க பேசாதீங்க. தேவை மசுரா சும்மாரா முத்து வேலை புஞ்சு மயிறு. ஆற அங்கிட்டு போயிருச்சுங்க உள்ள போயிருச்சுங்கண்ணே. ஏய் அவன் வெளியே வந்து உன்னை கேள்வி கேட்பேன் வையாத. என்னங்கண்ணே? வெளியே வந்து கேள்வியெல்லாம் கேட்பேன் வையாத அவனை. அவன் வேண்ட வாத்தியாரா இருக்கலாம் எல்லாத்துக்கும். அவனுக்கே பவுடர் போட்டு அவனுக்கே பவுடர் போட்டு நாந்தியா. ஆஹா அப்ப அவனுக்கு நீ முத்துனாளா? ஆமா. அதான் 1000 மைலுக்கு அப்பால் வெள்ளையன் என்ன கேட்டால் கிறிஸ்துவனை கேட்டால் அதற்கு மகராஷ்டிரனை வைத்தார். வானம் பொழிகிறது பூமி கிழிகிறது. இன்னைக்கு மதுரையில சரியான மழை வரும்போது இங்கிட்டு மழையை காணும். ஆமா பெய்ய இன்னும் ஒரு 2-3 நாள் சென்று பெய்யும். ஆரியா வெட்டி எழுதி பெஞ்சிலப்பா. ஆமாங்கண்ணே. நாளைக்கு பெய்ய வேணாம் நாளாண்டிக்கு பெய்யலாம். ஆமா. 1000 மைலுக்கு அப்பால் இந்த வெள்ளையன் என்ன கேட்டால் கிறிஸ்துவனை கேட்டால் அதற்கு மகராஷ்டிரனை நிறைவேற்றார். வானம் பொழிகின்றது பூமி விளைகின்றது கொடுக்க மாட்டேன் கிறிஸ்து நிறைவேற்றார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஷ்டிர முதிய தோட்டலுக்கு அதை பார்த்து இளைய மகாராஷ்டிர கோபம் கொண்டு அந்த வெள்ளைக்கார பையன் வலது விஷயத்தை சடக்கென்று வெட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்படுது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு சூழ்ச்சியாக மகாராஷ்டிரரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறைமட்டு வரும் பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை அடைத்து வந்தார். உடனே இருவருக்கும் சக்கரதேவ சேனையில் திருமணத்தை வைத்து வல்ல நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண இழப்பிலும் சிவன் தானாதிபதியை மட்டும் மறந்து விட்டோம். சிவன் தானாதிபதி அவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையரிடமிருந்து தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி எத்தனை பண்ணியா? 250 பண்ணி இருக்குங்கண்ணே. எதுக்கு? குட்டி வார்த்தை கொள்ளலாம்னு பாக்குறேன். சீசன் முடிச்சுட்டு அதான் செய்யணும். ஆமா சீசன் முடிஞ்சுல. ஆனா உங்களை நம்பி விடுவேன். சரி. எங்க சாரை நம்பி விடுவேன். எங்க அண்ணன் அழகண்ண நம்பி விடுவேன். செல்வத்தை நம்பி விடுவேன். சரி. இந்த உள்ளரிக்கான பப்புல்காரன் முத்துவேலு. ஆமா. அவனை நம்பி மட்டும் விட மாட்டேன். ஏப்ப அவன் சொல்றான் உன்னை காலாலாம் நீ காலாம்
12 காலம் சார் ஆ, வெளியே வரட்டும் சார். வரிய வரட்டும் இன்னைக்கு அந்த விட அந்த காலை தூக்கி போட்டு அவனை என்ன செய்யணும்னு பாருங்க சார். ஆமா, அதனால யோசனை பண்ணி அப்படி தப்பிச்சிருந்தவர் மகாராஷ்டிரம் என்ன கேட்டார்? தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாண கால விழாக்காக நெல் கேட்டார். அதற்கு மகாராஷ்டிரம் வைத்தார். மந்திரியாரே, ஏற்கனவே வெள்ளையத்தவனுக்கும் வெள்ளையமார் கிடந்த திருமணத்தின் போது அரண்மனை நெல்லும் பொண்ணும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியனுக்கு சொந்தமான 136 படி நெற்கள் இருக்கின்றன. போய் வட்டிக்கு நெல்கள்கள் கடனாக கேள்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பார்கள் என்று பெரிய மகாராஜ் தெரிவித்தார். அதற்கு இளைய மகாராஜ் தெரிவித்தார். போய் வட்டிக்கு நெல்கள்கள் கடனாக கேள்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதரப்பாக தெரிவித்ததாக மந்திரியார் எங்களிடம் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் கரிசல் கொண்டா சென்றோம். வட்டிக்கு நெல் கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராஜ் இருவரையும் தாறுமாறாக ஈடுபடுத்தி பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். ஏடிக்கு புடினா எங்களுக்கு மகனியா பேசினார்கள். எனக்கு போனடா அவதூறா பேசினார்கள். தரக்குறவா பேசினார்கள். மதிப்பில்லாம பேசினாங்க. சும்மா ராய வெண்ணெய் யார சீனு கட்டணும்னவா? இல்ல நான் அங்கிட்டு போயிருச்சீங்கண்ணே அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு கோபம் தாங்க மாட்டப்போ 3 பேர்த்துமே அடிச்சோம். அண்ணே அவங்க அடிச்சது சரி, நீங்களும் போய் அடிச்சீங்களா? நான் தாங்க நடிச்சேன். நாங்களும் நம்பிட்டோம். ஆமா நம்பிட்டோம். என் அடியை பத்தி கேட்டு பாருங்க. எப்படி முத்தி வேட்ட நேரத்தால சனியை விட்டு குமுறி எடுத்திருக்கேன். ஓல்டு மங்குதான். ஆமா, இது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால கிரிக்கெட் நாக்கில் எதிர்பார்க்கும் முன்பாக நமது முதல் இந்திய விடுதலைக்கு போராடிய மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா